ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ப்ரோக்ராம் பிளேஸிங் லிஸ்ட் இன்சைடு டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடலில் பார்க்க போகிறோம். டிக்ஷனரினாலே கீ வேல்யூ பேராக இருக்கும். அதில் இந்த வேல்யூங்கிறது மோர் தென் ஒன் வேல்யூ அப்படின்றத எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் அதுக்கான ஃபஸ்ட்டு கேரக்டரை வச்சு கீயாக ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வேல்யூவாக ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ஸ்ட்ரிங்கு ஒன்று பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் ரா ஃபேக்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ இதை டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்னா D:data. டிங்கிறது ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, அதான் D:data. அடுத்து ஈஸ் எப்படி ஸ்டோர் பண்ணோம்னா I:is. I:isனா ஐயில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்டு ஈஸ், அதுதான் மீனிங். அடுத்து ரா அப்படின்னு எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் R:ரா, அதாவது ராங்கிற வேர்டு ஆறுங்கிற கேரக்டரோட ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம எப்படி கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணுறோம்னா R:ரான்னு ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து ஃபேக்ட்டுன்னு இருக்குது. அப்போ அதுக்கான கீ வேல்யூ பேர்னா F:fact. அப்போ எஃப்ங்கிற கேரக்டரோட அந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீ வந்து எஃப், வேல்யூ வந்து ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வரணும். இந்த ஸ்ப்ளிட்டட் ஸ்ட்ரிங்ஸாக ஒரு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரிங்கை தனித்தனியாக பிரித்து அதை நம்ம எப்படி டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அந்த வேர்டில் இருக்கக்கூடிய முதல் கேரக்டரை கீயாகவும் அந்த வேர்டை வேல்யூவாகவும் ஸ்டோர் பண்ணுறோம். இதுதான் ஐடியா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு கீ ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேமாக கொடுத்துக்கிறோம். S=data is raw fact அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் சென்டென்ஸு. அடுத்து L=s.split அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வேர்ட்ஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லுலேயே ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்ம தனித்தனியாக அந்த வேர்டை ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக D=curly brace ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபார் W in L அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ எல்லுங்கிறதுல ஸ்ப்ளிட்டட் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ஸை தனித்தனியாக எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு Wங்கிற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபார் லூப்பில். இஃப் W(0) நாட் இன் D.keys. அதில் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இஃப் W(0) நாட் இன் D.keys. W(0) அப்படின்னு எதை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அந்த வேர்டோடைய முதல் எழுத்து. இப்போ டேட்டான்னு வச்சுப்போம், டேட்டாவில் டீன்னு இருக்குது. ஸோ அதை தான் இந்த W(0) ஐடென்டிஃபை பண்ணுது. நாட் இன் D.keys. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், வேர்டோடைய முதல் எழுத்து தான் கீ, அதே மாதிரி அதை டேட்டாங்கிறது தான் வேல்யூ. இப்போ நான் D தான் கீ, எது வேல்யூ, டேட்டா தான் வேல்யூ. அப்போ இஃப் W(0) நாட் இன் D.keysனால் டிங்கிறது அந்த டிக்ஷனரியில் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறோன்னா D(W(0) ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கும். இதை எதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அதாவது முதல் அந்த டிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறோம் டிங்கிற டிக்ஷனரியில், அதுக்கப்புறம் வேல்யூவாக என்ன பண்ணுறோன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். முதல்ல எப்போதுமே எம்டி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வெறும் எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், D(W(0) .append(W) அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா அந்த முதல்ல ஸ்டோர் பண்ண முடியாது டிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்து வச்சு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த லிஸ்ட்டில் இப்போ என்ன பண்ணுறோம், அப்பண்ட் பண்ணுறோம். என்ன அப்பண்ட் பண்ணுறோம், W அப்பண்ட் பண்ணுறோம். என்ன Wவில் என்ன இருக்குன்னா முதல் வேர்டு டேட்டா இருக்குது. அப்போ இப்போ டிக்ஷனரியில் முதல்ல என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா D:data அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளோடு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, அடுத்தது எல்ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. எல்ஸ்பாட் என்ன கொடுத்துருக்குன்னா இஃப் W நாட் இன் D(W)(0. இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், அதில் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்ஸ்பாட்டை மட்டும் இதில் விட்டுருங்க. எல்ஸ்பாட்டை விட்டுட்டு முதல்ல இந்த இஃப் W(0) நாட் இன் D.keys D(W)(0) ஸ்கொயர் ப்ராக்கெட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். D(W)(0) .append(W). இது முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். எல்ஸ்பாட்டை தனியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பொறுத்தளவில் என்ன பண்ணுறோன்னா டிக்ஷனரியில் அந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது எஸ்ஸில் இருக்கிறது தான் எல்லில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
அந்த வேர்டு இருக்கக்கூடாது டிக்ஷனரியில். அது எல்லில் இருக்கக்கூடிய வேர்டு எதில் இருக்கக்கூடாது, டிக்ஷனரியில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த எல்லில் இருக்கக்கூடிய வேர்டை எடுத்து அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ நம்ம இந்த மெத்தட் வழியாக என்ன ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ டி கோலன் டேட்டா, அடுத்தது ஐ கோலன் இஸ், ஆர் கோலன் ரா, எஃப் கோலன் ஃபேக்ட்னு சொல்லி கீ வேல்யூ பேராக வரிசையாக ஸ்டோர் ஆகிடும். இது டிக்ஷனரியில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். சரி, அடுத்தது ஃபார் கே கமா வி இன் டபிள்யூ டாட் டி டாட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டோம். இந்த டி டாட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கீ வேல்யூ பேர் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அப்போ பிரிண்ட்டு கே கோலன் வி அது மாதிரி நம்ம பிரிண்ட்டு பண்ணுறோம். அப்படின்னா கீ கோலன் வேல்யூ அப்படிங்கிற மெத்தடில் ஃபார் லூப்பை வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போ டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மெத்தடில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கான அவுட்புட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த அவுட்புட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம அவுட்புட்டை பார்க்குறோம், என்ன அவுட்புட் அப்படிங்கிறது. இந்த அவுட்புட்டை பார்க்கும்போது நம்மளாலேயே சொன்னபடி டி கோலன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டேட்டா, அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே டேட்டா, லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம கிரியேட், அதாவது நம்ம வேல்யூ வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ வைக்கல, லிஸ்ட்டுக்குள்ளே தான் வேல்யூ வச்சுருக்கோம். ஏன் லிஸ்ட்டுக்குள்ளே வேல்யூ வச்சுருக்கோம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் இப்போ நம்ம ஆன்சராக பார்க்க போகிறோம். திரும்ப அந்த ப்ரோக்ராமே பாருங்கள். நான் முன்னாலேயே சொன்ன எல்ஸ் பார்ட்டை பற்றி இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் போய் பார்ப்போம். இஃப் டபிள்யூ நாட் இன் டிடபிள்யூ ஆஃப் 0, டபிள்யூங்கிறது வேர்டு ஐடென்டிஃபை பண்ணுது. அந்த எல்லுங்கிறதுல ஸ்பிளிட்டட் ஸ்ட்ரிங்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா டேட்டா இஸ் ரா ஃபேக்ட்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டெஃபினெட்லி டேட்டா இஸ் ரா ஃபேக்ட் அப்படின்னு நான் அந்த வேர்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ டியில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லின்னு ஒரு வேர்டு இருக்குது, டேட்டான்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ 2 வேர்டு வரணும். அப்போ டி கோலன் அப்படின்னு வச்சா எத்தனை வேர்டு வரணும்? முன்னால் டேட்டா மட்டும் இருந்தப்போ டி கோலன் டேட்டான்னு சொன்னோம். டி வந்து கீ, டேட்டா வந்து வேல்யூ. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா டெஃபினெட்லிங்கிற நான் வார்த்தையை சேர்த்ததுனால டி கோலன் டெஃபினெட்லி கமா டேட்டா அப்படின்னு 2 வேர்டு வரணும். இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூ மட்டும் லிஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. கீ வேல்யூ பேரில் கீக்கு ஓகே நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஆனால் வேல்யூவை பொறுத்தளவு எத்தனை வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வருது. ஒன்று டெஃபினெட்லின்னு ஒன்று வருது, டேட்டான்னு ஒன்று வருது. ரெண்டுமே டியில் தான் ஆரம்பிக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம வேல்யூஸை பேராக ஹேண்டில் பண்ணுறதுனால தான் லிஸ்ட்டுன்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ லிஸ்ட்டை ஏன் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். அப்போ ஒரு வேர்டு வந்தது, டியில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேர்டு வந்தப்போ நமக்கு லிஸ்ட்டை பற்றி கவலை இல்லை. ஆனால் இப்போ நம்ம டியில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டு 2 வருது. அப்போ இது ரெண்டுமே எது வழி மென்ஷன் பண்ணணும், டி கோலன் டெஃபினெட்லி கமா டேட்டான்னு மென்ஷன் பண்ணணும். இந்த டெஃபினெட்லி டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் நம்ம ஆரம்பத்திலே லிஸ்ட்டாகவே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். எத்தனை வேர்டு வேணாலும் டியில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டை வச்சுக்கலாம். நம்ம எந்த வேர்டில் எந்த கேரக்டரில் எத்தனை வேர்டு ஆரம்பிக்குதோ அத்தனை வேர்டை வச்சுக்கலாம். அதுக்காக லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். இப்போ எல்ஸ் பார்ட்டை பாருங்கள். இஃப் டபிள்யூ நாட் இன் டிடபிள்யூ ஆஃப் 0, அதாவது வேர்டு அந்த டிடபிள்யூ ஆஃப் 0ல் இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெஃபினெட்லி அப்படிங்கிற வேர்டை முதல்ல எடுத்துக்கோ. இந்த இப்போ கொடுத்துக்கிற கண்டென்ட் படி எடுத்துங்க. முதல்ல எடுத்த உடனே இஃப் டபிள்யூ ஆஃப் 0 நாட் இன் டி டாட் கீஸ் அப்படின்னு ஒர்க் ஆகுது. அது வந்து டிக்ஷனரியில் இல்லை. ஆரம்பத்தில் டி வந்து எம்டிஆர் இருக்குது. இப்போ முதல்லேருந்து ப்ரோக்ராம் பார்க்குறோம். இப்போ டி டாட் கீஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராம் இப்போ வந்து டிக்ஷனரி எம்டிஆர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டி ஆஃப் டபிள்யூ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். அப்படின்னா டி கோலன் அப்படின்னு போட்டு பக்கத்தில் வேல்யூக்கு பதிலாக ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகிடுது, எம்டி லிஸ்ட்டு. அதில் டிடபிள்யூ ஆஃப் 0 டாட் அப் அண்ட் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும்னா டி கோலன் டெஃபினெட்லி அப்படிங்கிற முதல் வேர்டு வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது டேட்டாங்கிற வேர்டு வருது. ஏன்னா டபிள்யூங்கிறது வேர்டு ஐடென்டிஃபை பண்ணுது. டெஃபினெட்லி ஏற்கனவே எடுத்து ஹேண்டில் பண்ணியாச்சு. அடுத்த வேர்டு என்ன வரும், டேட்டாங்கிற வேர்டு வரும். அந்த டேட்டாவை எடுத்து இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இஃப் டபிள்யூ ஆஃப் 0 நாட் இன் டி டாட் கீஸ், நல்லா கவனித்து பாருங்கள். ஏற்கனவே நம்ம டி கோலன் டெஃபினெட்லின்னு வச்சாது, டிங்கிறத கீயை வச்சாச்சு. டி தான் கீ, டெஃபினெட்லி தான் வேல்யூ. அந்த வேல்யூ எதுக்குள்ளே வச்சுருக்கோம், லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போ டிங்கிறது கீ இருக்குது ஏற்கனவே. அப்போ நாட் இன்னு கொடுத்துருக்கோம். இஃப் டபிள்யூ ஆஃப் 0 நாட் இன் டி டாட் கீஸ், இல்லையே டி இருக்கு, ஏற்கனவே டி இருக்குது அப்படின்னா நேரம் எங்கே போகும்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். இஃப் டபிள்யூ நாட் இன் டிடபிள்யூ ஆஃப் 0
டபிள்யூங்கிறது வேர்டை ஐடென்டிஃபை பண்ணுது. டபிள்யூ ஆஃப் ஜீரோங்கிறது வேர்டோடைய முதல் எழுத்தை ஐடென்டிஃபை பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இஃப் டபிள்யூ நாட் இன் டிடபிள்யூ ஆஃப் ஜீரோனா டி கோலன் பக்கத்தில் டெஃபினெட்லி தான் இருக்குது டிக்ஷனரியில். என்ன இல்லை? டேட்டா இல்லை. அப்போ இப்போ டபிள்யூ நாட்டின் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? இப்போ என்ன ஆகும்னா டிடபிள்யூ ஆஃப் ஜீரோ டாட் அப் அண்ட் ஆஃப் டபிள்யூ. நம்ம அந்த வேர்டை எந்த வேர்டை ஏற்கனவே டி கோலன் டெஃபினெட்லின்னு இருக்குது. இப்போ என்னவாக போகுதுன்னா டி கோலன் டெஃபினெட்லி கமா டேட்டா அப்படின்னு மாறப்போகுது. 2 வேர்டு வந்துருச்சு டியில் ஆரம்பிக்கக்கூடியது. டிங்கிறது கீ. இந்த கீயை வச்சு 2 வேர்டு வருது. அடுத்தது டெஃபினெட்லின்னு ஒரு வேல்யூ, டேட்டான்னு ஒரு வேல்யூ, 2 வேல்யூ வந்துருச்சு. இதை ஆட் பண்ணுறதுக்காக தான் எல்ஸ் பார்ட். அதாவது டியில் ஆரம்பிக்கக்கூடியதில் 2 வேர்டு வருதுன்னா 2வது வேர்டை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். எதில்? டிக்கு பக்கத்தில். நான் டிங்கிறது கீ, டெஃபினெட்லியும் டேட்டா வேல்யூ. டெஃபினெட்லி முதல் வேல்யூ, டேட்டா 2வது வேல்யூ. 2வது வேல்யூயை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் எல்ஸ் இஃப் டபிள்யூ நாட் இன் டிடபிள்யூ ஆஃப் ஜீரோ டிடபிள்யூ ஆஃப் ஜீரோ டாட் அப் அண்ட் ஆஃப் டபிள்யூ. இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அப்போ டி கோலன் டெஃபினெட்லி முதல்ல ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ எதை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறோன்னா டி கோலன் டெஃபினெட்லிங்கிறது வேல்யூ, இன்னொரு வேல்யூ கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம், அதான் டேட்டா. அப்போ என்ன இருக்கும்னா கீழே டி இருக்கும், கோலன் இருக்கும், டெஃபினெட்லி கமா டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீக்கு 2-3 வேல்யூஸை உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த எல்ஸ் பார்ட்டே கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு அவுட்புட்டை நீங்கள் பார்க்கும்போது தெரியுது. டி கோலன் டெஃபினெட்லி கமா டேட்டான்னு 2 வேல்யூ வந்திருக்கு. டிங்கிறது கீ, ஐ ஈஸு தான் இருக்குது, ஆரில் ரா தான் இருக்குது, எஃப்ல ஃபேக்ட் தான் இருக்குது. ஸோ இது வந்து டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட்டை ஏன் வைக்கிறோங்கிறதுக்கான காரணம். டிக்ஷனரிக்குள்ளே ஏன் லிஸ்ட்டு வைக்கிறோம்னா டிக்ஷனரியில் கீங்கிறது 1 இருக்குது, ஆனால் வேல்யூ எத்தனை இருக்குன்னா மோர் தென் 1 இருக்குது. மோர் தென் 1ல் வேல்யூ வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை லிஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் மோர் தென் 1 வேல்யூ ப்ளேஸ் பண்ண முடியும். கீக்கு மோர் தென் 1 வேல்யூ ப்ளேஸ் பண்ணணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.